நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் அவர்கள் தனது புதிய திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் மலேசியாவிற்கு புறப்பட்டு போனார். இந்த இசை வெளியீட்டு விழா மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் உள்ள புகிட் ஜலில் தேசிய அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது. விஜய் அவர்கள் நடித்த படங்களில் இடம்பெற்ற பல ஹிட் பாடல்களை முன்னணி பாடகர்கள் நேரலையில் பாடும் இசை நிகழ்ச்சியாகவும் நடைபெற இருந்தது. இசை நிகழ்ச்சி முடிந்த பின்னரே அதிகாரப்பூர்வ ஆடியோ லான்ச் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இயக்குனர் அட்லி உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் ஏற்கனவே மலேசியாவிற்கு போயிருந்தாங்க. மேலும் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்ற இயக்குநர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த விழாவில் 80,000 முதல் 1,00,000 பேர் வரை கலந்துக்குவாங்கன்னு ஏற்கனவே ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உலகின் பல பகுதிகளிலிருந்து விஜய் ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மலேசியாவிற்கு குவிஞ்சிருந்தாங்க. குறிப்பாக இது விஜய் அவர்களுடைய கடைசி ஆடியோ லான்ச்சாக இருக்கலாம்னு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பும் உற்சாகமும் இருந்துச்சு. மலேசியா சென்ற பிறகு விஜய்க்கு விமான நிலையத்தில் பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் தற்போது அது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக விஜய் அணிந்திருந்த ஸ்டைலான நீல நிற ஜாக்கெட் தான் ரசிகர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்திருக்கு. அந்த ஜாக்கெட் பிரபல சர்வதேச பிராண்டான ஜியோர்ஜியோ ஆர்மனி நிறுவனத்தினுடைய ப்ளூ டெனிம் ஜாக்கெட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதன் விலை இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போகுது. அதாவது 1,24,000க்கும் அதிகமான விலையில் இருக்குதுன்னு இப்போ சில விஷயங்கள் தகவலாக வெளியாக இருக்குது. இதை ஆன்லைன் மூலமாக ரசிகர்கள் கண்டுபிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வராங்க. எப்போதும் போல விஜய் தனது ஸ்டைலாலும் எளிமையான அணுகுமுறையாலும் மீண்டும் ஒரு முறை ரசிகர்கள் அனைவருமே கவர்ந்திருக்கிறாரு அப்படின்றதான் உண்மை. அவருடைய இந்த படம் நல்லபடியாக வெற்றியடையும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.